அதாவது நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம். என்ன வீடியோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். சாட்டர்டே சண்டேஸில் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஆதரவு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி. பட் இதில் வந்து லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி தான் போட்டிருப்போம். இந்த லிமிடெட் சீட்ஸில் தெளிவாக புரிஞ்சுங்க, 10 பேருக்கு மட்டும் கிளாஸ் எடுக்கிறதா கணக்கு. இந்த 10 பேருக்கு எடுக்கக்கூடிய கிளாஸில் 5 நண்பர்கள், 5 நண்பர்களை மட்டும் செலக்ட் பண்ணி, பர்டிகுலராக செலக்ட் பண்ணி ஒரு 5 நம்பருக்கு மட்டும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து கிளாஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு ட்ரெய்லராக வச்சுக்கோமே, இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். மோஸ்ட் ப்ராபலி அதாவது நம்ம ஜாயின் பண்ண நண்பர்கள் ஒர்க் பண்ணதுக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்தளவுக்கு தான் அதோடைய ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. இதெல்லாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் கவர் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் பேசிக்காக ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி போட்டுடலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது. பட் இந்த கிளாஸ் வந்து என்கிட்ட அதுவுமே நான் இதை போடக்கூடாது அப்படின்னு நினச்சேன். பட் என்கிட்ட வந்து ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ப்ரோ மந்த் எண்டில் நீங்கள் பண்ணிட்டீங்க ப்ரோ, அதனால ஜாயின் பண்ண முடியல ப்ரோ, சேலரி வரல ப்ரோ, அதனால பண்ண முடியல ப்ரோ. பேசிக்காக இந்த கிளாஸோட உள்நோக்கமே ஆஸ் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், சரியா? நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். என்னால் ஃபுல் டைமாக மார்க்கெட்டை பார்க்க முடியல. பட் எனக்கு அப்பப்போ டைம் கிடைக்கும், நான் எடுத்து பார்த்துப்பேன். என்னால் மொபைல் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் நான் வந்து ஒர்க் பண்ண இப்போ ஃபுல் டைமாக உட்காந்து பார்க்க முடியாது. என்னோட ஒர்க்கையும் பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோர்ஸுங்கிறது உங்களுக்கு தேவைப்படும். இந்த கோர்ஸ் ஓகே தேவைப்படும். ஃபுல் டைமாக மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியங்கள் இங்கே இருக்காது. ஓகேவா? ஃபுல் டைமாக மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியங்கள் இருக்காது. ஸோ இதில் என்னென்ன டாபிக்லாம் கவர் ஆக போகுது அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். இதில் மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. இதுக்கு வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் ஒரு சார்ட் சொல்லியிருப்போம். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஒரு சார்ட் சொல்கிறேன். ஏன்னா அடுத்த 5 பேருக்கு மட்டும் தான் எடுக்க போகிறோம். இந்த சாட்டர்டே சண்டே கிடையாது, அடுத்த சாட்டர்டே சண்டே. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்த சாட்டர்டே சண்டே மட்டும் தான் எடுக்க போகிறோம். 5000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து இந்த கோர்ஸோட ஃபீஸாக இருக்கும். ஒருவேளை இதுக்கு நீங்கள் ஓகே இல்லை அப்படின்னா இப்போ இந்த வீடியோ கட் பண்ண போயிருங்க, இது தேவைப்படாது உங்களுக்கு. ஓகேவா? 5000 ரூபாய் அப்படிங்கிறது ஃபீஸாக இருக்கும். இதில் என்னென்ன டாபிக் கவர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. ஏன் இண்டிகேட்டர் இல்லை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இண்டிகேட்டர் தான் இந்த மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் மொதல் ட்ராப். சரியா? இதை பார்த்து தான் நம்மளுடைய இன்டென்ஷன் பையன்னு சொல்லும், இண்டிகேட்டர் செல்லுன்னு சொல்லும். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகி இந்த ட்ரேட் அவுட் உட்காந்துருப்பேன். இல்லை நான் வந்து இண்டிகேட்டரை பிலீவ் பண்ணி இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் எடுத்துட்டு இருப்பேன். மூவிங் ஆவரேஜ், 9 மூவிங் ஆவரேஜ், 20 மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு ட்ரேட் பண்ணி நான் வந்து வச்சுட்டு உட்காந்துருப்பேன். பட் இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பியூர்லி கம்ப்ளீட்டாக மேக்ஸ் பேஸ்டாக தான் இருக்க போகுது. இண்டிகேட்டர் அப்படிங்கிறது எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. ஸோ பேசிக்காக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னே எங்கள் ட்ராப் அப்படின்னு இருக்க பட்சத்தில் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸே நமக்கு தேவைப்படாது. ஓகே, இண்டிகேட்டர் தேவைப்படாது, கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் தேவைப்படாது. ஒரு பேசிக் மேக்ஸ் ஃபார்முலா, இதை கூட்டினா என்ன வரும், இதை கழிச்சா என்ன வரும், இதுல இருந்து இதை அழுத்தா என்ன வரும், இதுல இருந்து இதில் பெருக்கா என்ன வரும், இவ்வளோதான். சரி, இந்த வேலையை வந்து நீங்கள் மேனுவலாக பண்ண போகிறது கிடையாது. பேசிக்காக உங்களுடைய கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி கால்குலேட்டர் டைப் பண்ண போறீங்க, இவ்வளோதான். இதை பண்ணாலே போதுமானது. இது வந்து கம்ப்ளீட்டாக இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், சரியா? அதாவது பிரைஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் யூசிங் மேக்ஸ். எப்படி மேத்தமெட்டிக்கலை வச்சு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஷார்ட் டேர்ம்லையும் லாங் டேர்ம்லையும் எப்படி கண்டுபிடிக்கிறது, சரியா? எப்படி என்ட்ரி நான் எடுக்கிறது, சரியா? இதை யூஸ் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கிறது, டார்கெட் ஸ்டாப் லாஸை எப்படி இதை பேஸ் பண்ணி மேக்ஸை பேஸ் பண்ணி டார்கெட் ஸ்டாப் லாஸை செட் பண்ணுறது, ஓகே? இதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ என்ன, இந்த ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஓகே? எஸ்எம்சியில் இவ்வளோ கான்செப்ட்லாம் கவர் பண்ணுறாங்க, ரொம்ப சிம்பிளாக கவர் பண்ணிடுவோம், சரியா? எஸ்எம்சியில் இந்த கான்செப்ட் இந்த கான்செப்ட் கவர் ஆகுமான்னு தெரியல, சரியா? அதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. பட் நம்மகிட்ட அது கிடையாது. ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது வித்தவுட் இண்டிகேட்டர், ஒன்லி பேசிக் மேக்ஸ், சரியா? பேசிக் மேக்ஸ், அட்வான்ஸ் மேக்ஸ் டெக்னிக்கல் வித் லைவ் எக்ஸாம்பிளோட, சரியா? லைவ் எக்ஸாம்பிளோட இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. இது வந்து என்ன ப்ரோ, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்தியன் மார்க்கெட் மட்டும் தான் ஒர்க் ஆகும் கிடையாது. ஸ்டாக்ல ஒர்க் ஆகும், ஃபாரெக்ஸ்ல ஒர்க் ஆகும், கமாடிட்டில ஒர்க் ஆகும், சார்ட்ல எங்கெல்லாம் அவைலபிளா இருக்கோ, பிரைஸ் எங்கெல்லாம் அவைலபிள் இருக்கோ எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும், சரியா? எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து அங்கே இருக்கு, நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாம். என்னென்ன டாபிக்லாம் கவர் பண்ண போகுது, அதாவது டாபிக்ஸா, சரியா? டாபிக்ஸா எது கவர் பண்ண போகுது, இது அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி, இது டாபிக்ஸா, சரியா? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. வித்தவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எந்த ஸ்ட்ராட்டஜி, நான் எஸ்எல் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டே கிடையாது. நான் பாட்டு 1 லட்ச ரூபா வச்சுனா 1 லட்ச ரூபாய் கேபிட்டல் தூக்கி போட்டால் 1 லட்ச ரூபா ஒரே நாளில் காணாம போச்சு, அது கிடையாது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வித் லாங் டேர்ம் விஷனோட, சரியா? வித் லாங் டேர்ம் விஷனோட ரியல் மார்க்கெட்ல எப்படி நடக்குது, என்ன நடக்குது, என்ன டிஃபிகல்ட்டி இருக்கு, அதுக்கான சப்போர்ட் உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அந்த சப்போர்ட்டையும் நீங்கள் சைட்ல இருந்து வழங்குறதாக முடிவு பண்ணியிருக்கிறோம், சரியா? உங்களுடைய பர்சனல் ட்ரேடிங் பிளான் எப்படி இருக்கும், உங்களுடைய கேபிட்டல் வந்து எல்லாருமே 30,000 தான் ட்ரேட் பண்றோம், எல்லாருமே 50,000 ட்ரேட் பண்றோம் அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தர் 1 லட்சம் வச்சு பண்ணுவாரு, ஒருத்தர் 10 லட்சம் வச்சு பண்ணுவாரு, ஒருத்தர் 1 ரூபா கூட வச்சு பண்ணலாம். இதுக்கான பிளான் என்ன, சரியா? பிளான் என்ன, 22 நாள் ட்ரேட் எப்படி பண்ணணும், எந்த டைம்ல எப்படி ட்ரேட் எடுக்கணும், என்ன மாதிரி பண்ணணும், என்ன மாதிரி கான்செப்ட் இருக்கு. இந்த லிமிடெட் என்ட்ரி ரூல் அப்படின்ற நம்ம ஒன்று இருக்கு, சரியா? அந்த லிமிடெட் என்ட்ரி ரூலை எப்படி அப்ளை பண்றது, நான் எப்படி எமோஷனலா, நிறைய பேர் லாஸ் ஆகுது காரணம் பாருங்க, ஓவர் ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகிட்டேன் ப்ரோ, என்னால் எமோஷனலாக அந்த ட்ரேட் எடுக்காம இருக்க முடியல ப்ரோ, நான் எடுத்துட்டேன் ப்ரோ, என்னை வந்து எமோஷனல் போட்டு பாடாப்படுத்துது ப்ரோ. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எப்படி நம்மளோட மெத்தட் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது. இன்ட்ராடே
ட்ரேடும் பண்ணுறோம், பொசிஷனல் ட்ரேடும் பண்ணுறோம். ஸோ பிடிஎஸ்டி எல்லாமே சரி, பிடிஎஸ்டி இருக்குது, இன்ட்ராடே இருக்குது, 90% இன்ட்ராடேல தான் இருக்க போகுது. ஸ்விங் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸோட டீட்டெயில்ஸாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சா மட்டும் முதல் வருகிற 5 நபர்களுக்கு மட்டும், வர்ற 5 நபர் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு 50 பேர் கூட வரலாம் சரியா, ஆனால் வர்ற 5 பேருக்கு மட்டும் உங்களுக்கு எப்போ வரைக்கும் டைம் இருக்குன்னா அடுத்த நாள் சரியா, அது மாதிரி அடுத்த வாரம் ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஏன்னா அடுத்த வாரம் சாட்டர்டே சண்டே தான் கிளாஸு. உங்களுடைய நேமை மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டால் போதுமானது. ஃப்ரைடே உங்களுக்கு வந்து என் சைட்லேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். அந்த டைமில் அந்த பேமெண்ட்டுக்கான கன்ஃபர்மேஷன் பண்ணால் போதுமானது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் மீன் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.